நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடுவோமா? நள்ளிரவில் குளக்கரையில் ரேவதி செய்த காரியம். கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சீரியலின் சனிக்கிழமை எபிசோடில் ஆடி பெருக்கை முன்னிட்டு பரமேஸ்வரி பாட்டி கடந்த வருடம் கோயிலுக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. இந்த வருடமாவது கோயிலுக்கு போய் குளத்தில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வாங்க, யாராலும் உங்களை பிரிக்க முடியாது என்றும் பாட்டி சொல்கிறார். இந்த விஷயத்தை ரேவதி கார்த்திக்கிடம் சொல்ல, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ரேவதி எண்ணுகிறார். யார் என்ன நினைத்தாலும் நம்ம இருவரையும் பிரிக்க முடியாது என்கிறார். ஆனால் ரேவதியோ, அம்மாவும் சித்தியும் நம்ம இருவரையும் பிரிப்பதில்தான் தீவிரமாக இருக்கிறார்கள் மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொல்லி வருத்தப்படுகிறாள். இதனால் ரேவதியின் விருப்பத்திற்காக கார்த்திக் அவரை கோயிலுக்கு அழைத்துச் செல்கிறார். கோயிலில் விளக்கு வாங்கும்போது அங்கிருந்த பாட்டி, இந்த விளக்கை ஏற்றி தண்ணீரில் விடும்போது அது அணையாமல் சென்றால் உங்கள் இருவருடைய வாழ்க்கையும் மிகவும் நன்றாக இருக்கும் என்றும், கணவன் மனைவியாக மிகவும் ஒற்றுமையாக வாழ்வீங்க என்றும் கூறுகிறார். இந்த வார்த்தைகள் ரேவதியின் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. அந்த விளக்கு எக்காரணம் கொண்டும் அணையக்கூடாது என்ற எண்ணம் அவருக்குள் வந்துவிடுகிறது. விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு திரும்பும்போது கூட ரேவதி பதற்றத்துடன் கார்த்திக்கிடம், அந்த விளக்கு அணைஞ்சிடுமா, இல்ல அப்படியே இருக்குமா என்று கேட்கிறார். அதற்கு கார்த்திக், அந்த விளக்கு நிச்சயமாக நல்லபடியாகத்தான் இருக்கும், அதை பற்றியே நினைத்துக் கொண்டு இருக்காதே என்று சமாதானப்படுத்துகிறார். ஆனால் ரேவதியின் மனதில் விளக்கை பற்றி நினைத்துக் கொண்டு இருக்கும் ரேவதி, மாமாவும் நாமும் பிரிந்து விடுவோமோ என்ற பயத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் அதையே நினைத்துக் கொண்டு இருக்கிறாள். கார்த்திக் திடீரென எழுந்து பார்க்கும்போது ரேவதி அங்கு இல்லை. இதனால் பதற்றமடையும் கார்த்திக் வீட்டில் எல்லா இடங்களிலும் ரேவதியை தேடுகிறார். அப்போது ரேவதி நிச்சயமாக கோயிலுக்குத்தான் சென்றிருப்பார் என்று நினைத்து கோயிலுக்கு வர, அங்கு குளக்கரையில் ரேவதி அந்த விளக்கை கைகளால் பாதுகாத்தபடி இருக்கிறார். அதை பார்த்து அதிர்ச்சியடையும் கார்த்திக், ரேவதி, இங்கே என்ன பண்ற என்று கேட்கிறார். அதற்கு ரேவதி, மாமா, இந்த விளக்கு அணைஞ்சிடுச்சுனா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடுவோமோனோன்னு பயமா இருக்கு, அதனாலதான் நான் இங்கே வந்து இந்த விளக்கை பாதுகாத்துட்டு இருக்கேன் என்று தனது பயத்தை வெளிப்படுத்துகிறார். ரேவதியின் இந்த வார்த்தைகளை கேட்ட கார்த்திக் தன்மீது அவர் வைத்திருக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்கிறார். வீட்டிற்கு வந்ததும் கார்த்திக், யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது, நம்ம 2 பேரும் நிச்சயமா சந்தோஷமாத்தான் இருப்போம், தேவையில்லாம எல்லாத்தையும் நினைச்சு பயப்படாதே ரேவதி என்கிறார். கார்த்திக் கொடுத்த நம்பிக்கையால் ரேவதி நிம்மதி அடைகிறாள். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்த எபிசோடுகளில் பார்க்கலாம்.